அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ராஜமந்திரி அப்பாராவ் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், பட்டைத்தூள், ஏலக்காய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லிப்பொடி, கஸ்தூரி மேத்தி, மிளகுத்தூள், 4 கிராம்பு, இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், தயிர் 1/2 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு மேரினேட் ஆகட்டும் 1/2 மணி நேரம். மல்லித்தலையும் புதினா தலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 இன்ச்சு பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ. இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். பிரிஞ்சியில் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் கல்லெண்ணையும் நெய்யும் கலந்து விட்டு எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, பச்சை மிளகாயும் போட்டு பொடியாக கட் பண்ண புதினா தலையும் மல்லித்தலையும் போட்டு 10 செகண்ட் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு அதுவுமே ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, அதாவது 1 கப் ரைஸ் எடுத்தோம்னா 1.5 கப் தண்ணி விடணும் இல்லையா, அதான் கணக்கு. இப்போ உப்பும் போட்டு லிடு போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அரிசி கழுவி போட்டுட்டேன். எப்போவுமே நம்ம பாஸ்மதி ரைஸை ரொம்ப கிளறக்கூடாது இல்லையா, பக்குவமாக செஞ்சு இறக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு ஒரு 7 நிமிஷம் விட்டுட்டேன் நான். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருந்தது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அடுத்து சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குக்கிங் பாட்டில் கல்லெண்ணெய் விட்டு 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதையும் போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வெங்காயம் வெந்திருக்கும். இன்னுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் கூட சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 செகண்ட் வதக்கணும். இந்த ராஜமந்திரி அப்பாராவ் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அருமையாக இருந்தது. இது கூட இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறோம், அதனால் அது ஞாபகத்தில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு இதுவுமே ஒரு 10 செகண்ட் போல் வதக்கலாம். ஆந்திரா தெலுங்கானாவே காரம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அது மாதிரி அள்ளி போடுவாங்க காரத்தை. நம்ம பக்குவமாக குறைச்சி போடணும். இப்போ மேரினேட் ஆன சிக்கனையும் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கிரேவி, சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் மேரினேட் பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஊற்றிடலாம். தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். அது வேகட்டும், மெதுவாக வேகட்டும். ராஜமந்திரி அப்பாராவ் பிரியாணிக்கு சுவையை கூட்டி கொடுக்கறது கருவேப்பிலை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கருவேப்பிலை நான் ஒரு கையளவு போட்டேன். அவ்வளோ தேவைப்படுது. மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இதுக்கு அதிகமாக தேவைப்படுது. நல்ல ஒரு அரோமா கொடுக்குது மல்லித்தலை கருவேப்பிலை. எனக்கே சந்தோஷமாக இருந்தது சமைக்க. நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு பசியை தூண்டுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிரேவி செமி கிரேவி ஆகிற வரைக்கும் நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினது, அந்த சிக்கன் மேரினேட் ஆன கழுவி ஊற்றினதெல்லாம் சேர்த்து தண்ணி நிறையா விட்டுட்டேன். சிக்கனும் நல்லா இப்போ வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கையளவு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் இந்த பிரியாணி பிடிச்சி போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லாஸ்ட் வீக்கு நம்ம சேனலில் நம்ம ஒரு பிரியாணி செய்து காமிச்சேன் இல்லையா, இந்த வாரம் ராஜமந்திரி அப்பாராவ் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.